கர்த்தருடைய நல்ல நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று மோசே இஸ்ரவேல் சபையாரை பார்த்து இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பாடுவதாக நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நியாயம் என்பதை நாம் பார்க்க முடியவில்லை. நியாயம் தூரமாய் நிற்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் என்று. நாம் செய்கிற நியாயத்தை, நமக்குரிய நியாயத்தை அவர் கண் சாடையாய் பார்த்து விட்டுவிடுகிற தேவன் அல்ல. நமக்காய் நியாயம் செய்கிறவர், நீதி செய்கிறவர், நமக்காய் வழக்காடுகிறவர், நமக்காய் பரிந்து பேசுகிறவர் அவர் நம்மத்திலே இருக்கிறார். அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று பார்க்கிறோம். அதே வசனத்தின் முற்பகுதியிலே அவர் வழிகளில் எல்லாம் நியாயம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வார்த்தை நியாயம், அவருடைய செயல்கள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லுகிறார். ஆகவே சத்தியம் என்பது அவருடைய வசனமே என்று யோவான் 17:17 வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய வசனத்தின் வழியாய் நாம் உட்பிரவேசிப்போமானால் உள்ளும் புறமும் நாம் மேய்ச்சலை கண்டடைவோம். எந்த பக்கம் போனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க பிரயாசப்படும் பொழுது, அந்த சத்தியத்திலே நிலை நிற்கும் பொழுது, அந்த சத்திய தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் இடறி போகாதபடி தேவன் நம்மை பாதுகாத்து கொள்வார். இங்கு மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலே யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் பாலான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான வாந்திர வழியிலும் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார் என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரையும் அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து எடுத்து வந்து அழைத்து வந்தவர் என்று ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்மை அவரே கண்டுபிடித்தார், அவரே நடத்தினார், நடத்துகிறார், அவரே உணர்த்தினார். ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல அவரே பாதுகாக்கிறார். ஆகவே நாம் நம்மை ஜெனிப்பித்த கண்மலையை நினையாமற் போய் விடாதபடிக்கு அந்த சத்தியமுள்ள தேவனை நாம் நம்புகிறவர்களாய், அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் பிரயாசப்பட வேண்டும். சங்கீதக்காரன் 25ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, உடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சத்தியத்திலே வார்த்தையிலே நடப்பதற்கு நீர் என்னை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்தும், அதற்காக நான் நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று ஏங்கி நிற்கிறார். 86ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று கேட்கிறார். அநேக நேரங்களிலே உலகத்தை பார்த்து, உலக மனிதர்களை பார்த்து நம்முடைய ஆத்மாவை நாம் மாயைக்கு ஒப்பு கொடுத்து விடாதபடிக்கு கர்த்தருடைய வழியிலே நடப்பதற்கு நம்முடைய இருதயம் ஒருமுகப்படுமானால் அங்கு சத்தியம் நிச்சயமாகவே நமக்குள்ளே நிலைத்திருக்கும், நாமும் சத்தியத்திற்குள்ளே நிலைத்திருப்போம். ஆகவே அந்த சத்தியத்திலே நடப்பதற்கு, நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு நாம் தேவனிடத்திலேயே அவருக்கு நாம் அதை தாங்குவதற்கும் தாண்டுவதற்கும் அதிலே நிலைத்திருப்பதற்கும் கர்த்தருடைய கிருபைகளை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அந்த நாம் வாசித்த வசனத்தின் முற்பகுதியிலே சொல்லுகிறார், அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்மிடத்தில் உள்ள நியாயங்கள் நமக்கு பாதகமாக அமையும்படி ஒருவேளை சூழ்நிலைகள் இருக்கலாம். நமக்காய் நீதியுள்ள நியாயாதிபதி நமக்கு அனுகூலமான வழிகளை அவர் திறந்தருளுவார். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன். ஆகவே அந்த சத்திய தேவனை பிடித்து கொள்ளுங்கள், வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், நிச்சயமாகவே நியாயம் நம் பக்கமாய் இருக்கும். ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நீதியுள்ள தேவன், உடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துவீராக. உடைய சத்தியத்தை எங்களுக்கு போதித்தல்லும். தாழ்த்துகிறோம், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.